திருத்துறைப்பூண்டியில் சிப்காட் அமைத்து தருவது குறித்து அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் நகைச்சுவை ததும்ப அளித்த பதிலால் அவையில் சிரிப்பலை எழுந்தது. சட்டப்பேரவையில் இன்று வினாவிடை நேரத்தின் போது திருத்துறைப்பூண்டி உறுப்பினரும் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவருமான மாரிமுத்து தங்கள் தொகுதிக்கு சிப்காட் தொழில் பூங்கா ஒன்று அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். அத்துடன் அமைச்சர் டிஆர்பி ராஜா எங்கள் தொகுதிக்கு மருமகனாக கிடைத்தது எங்கள் ஊருக்கு கிடைத்த பெருமை என்றும் நகைச்சுவையாக பேசினார். அதற்கு டிஆர்பி ராஜாவும் அதே பாணியில் நகைச்சுவையுடன் பதிலளித்ததால் அவையில் சிரிப்பலை எழுந்தது. பேரவைத் தலைவர்களே, முதல் கேள்வியே மாமனார் ஊருக்கான தேவை பூர்த்தி செய்யப்படுமா என்ற கேள்வியை நீங்க கொடுத்து எனக்கு மிகுந்த ஒரு கஷ்டத்தில் தள்ளி இருக்கீங்க. இந்த கேள்விக்கு நெகட்டிவாக பதில் சொல்லிட்டு நான் ஊருக்கும் போக முடியாது, எங்க வீட்டுக்கும் போக முடியாது. நல்ல வேளையாக திராவிட நாயகன் அவர்கள் எங்கள் முதலமைச்சர் என்னை காப்பாற்றி இருக்கிறார். அவர் ஏற்கனவே அங்கே ஒரு தொழிற்பேட்டை அமைத்து என்னை காப்பாற்றிருக்கிறார். முன்னதாக உறுப்பினர் ஜி.கே. மணி எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் செஞ்சி மஸ்தான், தமிழகத்தில் மசூதி தர்காவை பராமரிக்க 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்றார். நாகூர் தர்கா 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்டு வருவதாக கூறினார். அதேபோன்று தேவாலயங்களுக்கும் 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்றார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.